சென்னை அம்பத்தூர் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வந்த அந்தோனிமா உயிரிழந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்ட உடலை அடக்கம் செய்யாமல் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதன் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண் பிரகாஷ் வழங்கலாம். கேட்கலாம். அருண் பிரகாஷ், விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக, அதாவது அருப்புக்கோட்டை அருகே கல்யாணபுரத்தைச் சேர்ந்தவர் அருள்ராஜ் என்பவர் மகள் அந்தோனி மாதா. இவர் சென்னை அம்பத்தூர் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் அந்தோனி மாதா அம்பத்தூரில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது உடல் அங்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் அடக்கம் செய்வதற்காக அருப்புக்கோட்டை அருகே சொந்த ஊரான கல்யாண சுந்தரபுரத்துக்கு இன்று கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் அந்தோனி மாதா தற்கொலை செய்யவில்லை எனவும் அவர் கொலை செய்யப்பட்டதாகவும், மேலும் அவரது உடலுக்கு போலீசார் அரசு மரியாதை வழங்க மறுப்பதாகவும் புகார் தெரிவித்து அந்தோனி மாதாவின் உறவினர்கள் அவரது உடலை இடுகாட்டிலேயே வைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அந்தோனி மாதா மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் போராட்டம் நடத்துவோம் எனவும் அவர்கள் தொடர்ந்து அங்கேயே இருந்து வந்தனர். அவர்களிடம் ரெட்டியாப்பட்டி காவல் நிலைய போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்தோனி மாதாவின் உடலுக்கு போலீசார் அஞ்சலி செலுத்திய பின் தற்போது அந்தோனி மாதா உடல் அந்த இடுகாட்டிலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருண்.